அண்ட் அன்பு நீங்க சொல்லுங்க. ரியாலிட்டிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது? நீங்க எதிர்பார்த்தது என்ன? ஃபர்ஸ்ட் எதையும் எதிர்பார்த்து நான் வரல. எனக்கு எப்பவுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது என்ன, பி அன்ஸ்டாப்பபிள். எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் டிராவல் பண்ணிட்டே பிடிச்சி வந்துட்டோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒர்க் இப்போ லைக் விஜித் சொன்ன மாரி, இப்போ டாக்டர்ஸ்லாம் அந்த டாக்டர் ஆயிடுவாங்க. அவங்க ஒர்க் பார்க்குறாங்க. சில விஷயத்த நம்ம புடிச்சு நம்ம பண்ணும்போது, நம்மளுக்கு வரும். பட் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நான் ஐயோ! முடியல அப்படிலாம் ஆ சப்போர்ட் பண்றாங்களோ, பண்ணலையோ எத பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம எப்பவுமே வந்து ப்ரிப்பேரா இருக்கணும். வரும். நம்மளுக்கு தேவையான நம்ம எப்பயுமே வந்து யூனிவர்ஸ் நமக்கு தரும் ஆக்சுவலி. அத ஓகே, எப்பவுமே நம்ம வந்து நம்பிட்டு இருக்கணும் அவ்வளோதான். வேற ஓகே. யாரும் நம்மள நம்ம நம்புனா போதும். வேற யாரும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஆஹா! வெரி வெல் செட். பட் சினிமா வட்டாரம்னு பார்க்கும்போது, மயில்சாமி சார் வந்து எல்லா டாப் ஆக்டர்ஸோடயும் நடிச்சிருக்காரு. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நெட்வொர்க்கிங் எல்லாம். நெட்வொர்க்கிங் இருக்கு. எனக்கு அதனாலேயே அப்பா ஆஃப்டர் ஆமா. ஹி பாஸ்ட் அவே நெறைய பேர் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒர்க் பண்ணவங்கலாம் வந்து என்ன கூப்பிட்டு அப்ரோச்லாம் பண்ணாங்க. அப்ப அப்பா இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, அவர வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாரு. ம். உனக்கு தேவையானது நீயே போய் பார்த்துக்கோ. அதே மாரி இப்ப அவர் சொன்ன மாரி வந்து ஆடிஷன் எல்லாம் வந்து அந்த நேம்லாம் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணா கூட எதுக்கு யூஸ் பண்ற? வேணா நம்மள மாரி அங்க ஒரு 1000 பேர், 100 பேர் இருப்பாங்க. ம். ஸோ அவங்கள மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம போனா இப்போ நம்ம ஒருத்தவங்க சொல்லி போறோம். அப்ப சொல்லி போய் நான் இப்ப நம்மளோட சூப்பரா பண்றவன் இருப்பான். அவன் வாய்ப்ப நம்ம ஏதோ அவனோட கம்மியா பண்ணி எடுத்துட்டு போறோமோ நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ம். அதனால நம்ம விஷயத்த நம்ம நல்லா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வரும். அவ்வளோதான்.